Hello friends, வணக்கம். Welcome to Anita's Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருப்பு இல்லாத உடனடி சாம்பார். இந்த சாம்பார் செய்ய ஸ்பெஷலான சாம்பார் பவுடர் நம்ம இப்ப செய்ய போறோம். அந்த சாம்பார் பவுடரை நீங்க அதிகமா பொடிச்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்ப வேணாலும் உடனடியா சாம்பார் செஞ்சுக்கலாம். இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதோட கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கும். சரி, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பருப்பு இல்லாத உடனடி சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 2-3 பல்லு பூண்டு, இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமா உப்பு, அதோட இது வேக வைக்கிறதுக்கு தண்ணியும் சேர்த்து நம்ம ஒரு 4 விசில் வேக விடலாம். நாலு விசிலுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்த வெங்காயம் தக்காளியை இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடி பண்ணணும். நம்ம இதுக்காக நான் மல்லி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இதோட ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். மல்லி நல்லா ஃப்ரை ஆனதும் இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். வெந்தயம் இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும். இப்போ வெந்தயத்தையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்து ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதும். அடுத்ததா 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, ரெண்டுத்தையும் இதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். கடைசியா 1/2 டீஸ்பூன் அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம வறுத்து வச்ச சாமான்களோட ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு அதிகமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வறுத்து பொடிச்சு வச்ச பெருங்காயத்தூள். இப்ப இதை நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்ப சாம்பார் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு தேவையான போது எடுத்து சாம்பார் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சு விட போறோம். அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கால் டீஸ்பூன் சீரகம், இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம்.
சின்ன வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்ச தக்காளி வெங்காயத்தோட பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம புளி கரைசலை சேர்க்க போறோம். இந்த சாம்பாருக்கு நம்ம ஏற்கனவே தக்காளி நிறைய சேர்க்கறதுனால புளி ரொம்ப ரொம்ப குறைவா தான் சேர்க்கணும். நான் இந்த சைஸ் தான் எடுத்திருக்கேன் புளி. இப்போ புளி கரைசலை நான் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ சாம்பாருக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச சாம்பார் பொடியிலிருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் இப்போ இதுல சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கடைசியா இதுல கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட பருப்பு இல்லாத உடனடி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சாம்பாரோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2 டீஸ்பூன் கடலை மாவை 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியோட சேர்த்து நல்லா கரைச்சிட்டு சாம்பாரோட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா இன்னும் நல்லா திக்காக குவான்டிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.